யமஹால பார்த்தோம்னா ப்ராப்பரான ஒரு ரெட்ரோ ஸ்டைலிங்ல கொடுத்துருக்காங்க. சரி. ரவுண்ட் ஹெட் லேம்ப்ஸ், ரவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஒரு அலுமினியம் ஃபினிஷ் டிசைன்ல கொடுத்துருக்காங்க. அலுமினியம் ஃபினிஷ் டிசைன் தானே, அலுமினியம் இல்ல. அலுமினியம் இல்ல, சரிப்பா, உன்னோட லுக்ஸ் வைஸ்ல ஒரு ரெட்ரோ க்ரூசர் ஸ்டைல்ல கொடுத்துருக்காங்க தான். ஆனா எங்களுக்கும் நாங்க போட்டிக்கினாங்களா சாதாரணமான இல்ல. எங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா ரவுண்ட் எல்இடி ஹெட்லைட், அதுல வந்து பார்த்தோம்னா டிவிஎஸ் ரோனினுக்கான ஒரு தனித்துவமான ஒரு டிசைன்ல தான் கொடுத்துருக்காங்க. நீங்க மட்டும் இங்க எக்கசார்னு சொல்லுவேன், அதான் தெரியும். அடுத்து நீ அதுக்கு தான் வருவேன்னு தெரியும். எங்களுக்கும் இது இருக்கு. எங்க கிட்டயும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்சைட் டவுன் பாக்ஸ் நாங்களும் வச்சிருக்கோம். நீங்க கோல்டன் கலர்ல வச்சிருந்தாலும் அப்சைட் டவுன் பாக்ஸ்னு இல்ல, எங்க கிட்டே அப்சைட் டவுன் பாக்ஸ் இருக்கு. உங்ககிட்டயும் இருக்குன்னு எனக்கு தெரியும். வேற என்ன நீங்க வச்சிருக்கீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? இது லுக் லைக் அலுமினியம் மெட்டல். பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? இது பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் பைக் ப்ரோ. சரி, அப்படிதான் இருக்கும். அதாவது வெயிட்ட குறைச்சு நீங்க ஃபைபர் வச்சு பெர்ஃபார்மன்ஸ் பைக்குங்குவீங்க. சரி, பாத்தீங்களா எப்படிலாம் முட்டு கொடுக்குறான்னு. வாங்க அடுத்து என்ஜின். உங்களுக்கு என்ன என்ஜின் இருக்கு நீங்க சொல்லு. 150cc லிக்விட் கூல்டு தான், VVA ஓட இருக்கு. சரி, ஓகே. உனக்கு என்ன மைலேஜ் தருது? 40 to 45 தருது. 40 to 45. சரிப்பா, எங்களோட என்ஜின் கெப்பாசிட்டின்னு பார்த்தோம்னா 225cc. நாங்கள் உங்க கூட போட்டியே நிற்க முடியாது. உங்களோட ஒரு 12-15 cc நாங்கள் அதிகமாக தான் இருக்கிறோம். அதனால நம்ம வந்து மைலேஜ் வந்து அவர் லெவலுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியலனாலும் 30-38லேருந்து 40 வரைக்கும் நம்மளால எதிர்பார்க்க முடியும். 40 வரைக்குமா? சரி, 38 வரைக்கும் நாங்கள் எடுப்போம். அப்படிதான் சொல்லுவோம். முட்டு கொடுப்பையா நாங்கள். நீங்க மட்டும் 40-45 பாத்தீங்கல்ல 45 தரும். சரி,